ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாடா சீப்ரா தான் பார்க்க போறோம். இந்த வண்டிய பொறுத்தவரையில 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டிஐ என்ஜின் தான் குடுத்துருக்காங்க. வண்டியில முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா, மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏத்த மாரியே பக்காவா பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிய பொறுத்தவரையில 1497 சிசில பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த என்ஜின் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்குது. அத பார்த்தோம்னா, முக்கியமா வந்து நல்ல பவர்ஃபுல் ஹார்ஸ் பவர் வந்து ரொம்ப அவசியமான இருக்கு. 90 ஹார்ஸ் பவர்ல குடுத்துருக்காங்க. அத பார்த்துட்டோம்னா, அடுத்ததாக டார்க்குமே பக்காவா பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே ஒரு டிஃபரெண்டான லுக்கா தான் இருக்குது. மேக்ஸிமம் டார்க்ன்னு பார்த்தோம்னா 210 நியூட்டன் மீட்டர்ல குடுத்துருக்காங்க. அதோட ஹெட்லைட் எல்லாமே பக்காவா இருக்கு. நல்ல ப்ரொஜெக்டர் டைப் ஹெட்லைன் இதுதான் குடுத்துருக்காங்க. மத்தபடி பார்த்துட்டோம்னா, ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே பக்காவா இருக்கு. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி இருக்கு. ரியர்ல டாட்டா லோகோ தெரியுது. எமிஷன் நார்ம்ஸ பொறுத்தவரைல BS6 ஃபேஸ் 2வ பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எரிபொருள் அதாவது ஃபியூயல் டேங்க பொறுத்தவரைல 40 லிட்டர்ல குடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஒரு ரியர் வீல் டிரைவா தான் இருக்குது. மேக்ஸிமம் மைலேஜ்ன்னு பார்த்தோம்னா 18 கிலோமீட்டர் டீசல் என்ஜின்ல குடுக்குது. அதேமாரி இந்த வண்டிய பொறுத்தவரைல சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்ல எலக்ட்ரிக் வெர்ஷனுமே இருக்குது. சிஎன்ஜிய பொறுத்தவரைல 24 கிலோமீட்டர் பெர் கேஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி எலக்ட்ரிக் வெர்ஷன பொறுத்தவரைல நல்ல தூரம் போற மாரி ரேஞ்ச் வச்சிருக்காங்க. அதாவது 350 கிலோமீட்டர் போற மாரி தான் குடுத்துருக்காங்க. இந்த வண்டிய பொறுத்தவரை இந்த 3 வேரியண்ட்லயும் வரும்போது, இது வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில நமக்கு வந்து எரிபொருள் சிக்கனம் வந்து ரொம்ப தேவை. இந்த வண்டிய பொறுத்தவரை கியர் பாக்ஸ் 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் குடுத்துருக்காங்க. சிங்கிள் பிளேட் கிளட்ச் வந்துருது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி பல்வேறு விதமான மெட்டாலிக் கலர்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் இந்த மாரி விஷயம்லாம் குடுத்துருக்காங்க. வண்டி ரியர் வீல் டிரைவா இருக்குது. அது மட்டும் இல்ல. வண்டியில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாரி என்ஜின் தான் குடுத்துருக்காங்க. நாய்ஸ்லெஸ் என்ஜின்னு சொல்லலாம். பேலோட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 1.7 டன் அதாவது 1700 கேஜி ஏத்த மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லுக் எல்லாமே வந்து யூரோப்பியன் டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரோட்ஸுக்கு ஏத்த மாரியே இருக்குது. அது கார்கோ லென்த்துன்னு பார்த்தோம்னா 2800 எம்எம்ல குடுத்துருக்காங்க. மற்ற டைமென்ஷன்னு பார்க்கும்போது லென்த்து, விட்த் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதில கார்கோ விட்த்ன்னு சொல்லும்போது 1700 எம்எம்ல குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லோடிங் பண்ண மாரி அந்த தொட்டி அமைப்பு எல்லாமே இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏத்த மாரியே இருக்குது வண்டி. கார்கோ பாடி ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 400 எம்எம்ல குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, வண்டியில வந்து நல்ல ஸ்டைலிஷான இது லைட்டிங்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர்ல பார்த்தாலே தெரியுது. நல்ல பில்ட் குவாலிட்டியோட பண்ணியிருக்காங்க வண்டி. வீல் பேஸ பொறுத்தவரைல 2200 எம்எம்ல குடுத்துருக்காங்க. இந்த வண்டி நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல ஒரு சகாப்தத்த படைக்குங்கிறதுல நெறைய எதிர்பார்ப்பு இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதே மாரி தான் 200 எம்எம்ல இருக்கு. டாடா ஏஸ் எப்படி இருந்ததோ, அந்த மாரி இந்த வண்டிக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரம் இந்த வண்டி இந்தியன் ரோட்ஸுக்கு வரப்போகுது. முக்கியமா வந்து இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் பாராபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, ரியர்லயுமே நல்ல பக்காவான சஸ்பென்ஷன் குடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வண்டிய பொறுத்தவரைல லோடு வண்டிக்கு ரொம்ப முக்கியமான இதுதான். ரியர் செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் அந்த இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்துக்கிட்டோம்னா, இன்டீரியர்ல நல்ல கேபின் செட்டப்பா இருக்குது. ஃப்ரண்ட் அண்டு ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும், ரியர் ட்ரம் பிரேக்குமே குடுத்துருக்காங்க. வண்டியில பார்த்துட்டோம்னா, நல்ல பெரிய விண்ட்ஷீல்டு குடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் இருக்க மாரி நல்ல ஹெட்ரூம் எல்லாமே இருக்குது. டயர் சைஸுமே பக்காவா இருக்கு. 165 R14 டைப்பு டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த வண்டியில சீட்டிங் டிரைவர் பிளஸ் ஒரு ஆள் இருக்க மாரி தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா கம்ஃபர்டபுள் சீட் குடுத்துருக்காங்க. லாங் டிரைவ்லாம் போறதுக்கு ரொம்பவே பக்காவா இருக்கும். ஏர் கண்டிஷனிங்க பொறுத்தவரைல ஆப்ஷனலா இருக்குது. தேவைன்னா வாங்கிக்கலாம். ஏசி வண்டியும் இருக்குது. மத்தபடி பார்த்துட்டோம்னா, ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்திருக்கு. எலக்ட்ரிக் வெர்ஷன பொறுத்தவரைல ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண மாரி தான் அமைப்பில குடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வேணாலும் ஈஸியா சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நல்ல டெலிமேட்டிக்ஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. வண்டி எங்க போயிட்டுருக்குன்றது எல்லாமே தெரிய மாரி ஜிபிஎஸ் ட்ராக்கிங் செட்டப் எல்லாம் குடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருது. வண்டியில வந்து இந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. உள்ளால வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே குடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. பக்காவான ஒரு வண்டின்னே சொல்லலாம். ஹெட் ரூம், லெக் ரூம் எல்லாமே பக்காவா இருக்கு. கார் போல உள்ள செட்டப் தான் உள்ளால குடுத்துருக்காங்க. இன்டீரியரும் பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்ல 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. முக்கியமா வந்து இது வந்து இம்பாக்ட் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுல வந்து வண்டி வந்து கிராஷ் டெஸ்ட்ல எல்லாமே பாஸ் ஆயிருக்கு. ஸோ, இந்த மாரி வண்டிகள் தான் இனி உள்ள காலம் வரப்போகுது. ஸோ, சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். மெயின்டனன்ஸுமே ரொம்ப கம்மி. சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்தோம்னா 20,000 கிலோமீட்டர்ல சர்வீஸ்ன்றாங்க. ஸோ, அடிக்கடி செலவு பண்ணணுங்கிற கவலையும் கிடையாது. ஆயில் சேஞ்ச் எல்லாமே ரொம்ப நெறைய லாங் டூரேஷன் இருக்குது. சர்வீஸ் நெட்வொர்க் வந்து இந்தியா பூராவே இருக்கு. நமக்கு தெரியும். டாட்டாய பொறுத்தவரையில எல்லா இடமுமே சர்வீஸ் சென்டர் அவைலபிளா இருக்குது. இந்த மாடல் வண்டியில இது ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் வண்டின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.